இதுலதான் நம்ம பொறுத்து போறோம், பொறுமையா போறோம். நம்ம கோழைகள் கிடையாது, பயந்தாங்குடிகள் கிடையாது. ஜான் ஜே மேல 3 விதமான அட்டாக். புகை ஸ்டேஜில் வந்து புகை வர மாதிரி செய்கிறாரு அப்படின்னு வந்து அவரை கடுமையை எதிர்க்கிறாங்க. உங்களுக்கு சின்ன பையன் சேர்ந்து நீங்களும் ஆரம்பிச்சிருக்கீங்களே, தேவனுடைய வீடு மெட்டானிட்டி வார்டுங்க. நியாய தீர்ப்பு தொடங்கிருச்சு ஜான் ஜெபராஜ் அவர்களுக்கு. எந்த ஒரு மார்க்கத்தவரும் தங்க தெய்வத்தை வழிபடுறது அவங்க ஆட்களை வந்து நிறுத்தினதா எனக்கு தெரியல. உடனே நான் யாருன்னு காட்டுறேன், நான் உனக்கு அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன். அநீதிக்காரருக்கு நீங்க போக துணிகிறது என்ன? 1 குருந்தியர் 6 கூட வாசித்தேன். உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தவான்கள்ட்ட வழக்கத்திக்கு ஆள் இல்லையா? அவரை பற்றி அந்த மாதிரி வேற சில பெண்களோ குழந்தைகளோ யாராவது வந்து அவர் மேல உங்ககிட்ட அந்த மாதிரி பழி சொல்லியிருக்கிறாங்களா? சாதாரண குடும்ப பின்னணியிலிருந்து கற்றடால் உயர்த்தப்பட்ட மனுஷன். குறிப்பா சொல்லணும்னா அந்த கொய்யான்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். பைபிள் மடியில வச்சிருக்கோம், இருதயத்திலே வச்சிருக்கோம். நடனம் அப்படின்றது வந்து இன்னைக்கு நேற்று வந்தது கிடையாது. ஒரு நடனம் ஆடுற உங்களுக்கு ஒரு 20 வயசு குறைஞ்ச இந்த வாலிபனோட சேர்ந்துருக்கீங்க. அந்நிய அக்னி அப்படின்றாங்க. அந்நிய அக்னி வந்திருந்தா ஏதாவது ஆயிருக்குன்னு. இது அந்நிய அக்னின்றாங்க. அப்போ ஒரிஜினல் அக்னி எதுன்னு தெரியல. நடனம்ன்றது பைபிள் கலாச்சாரம். பைபிள் கலாச்சாரம். நீங்க தாவீதை மட்டுமே மேற்கோள் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. வாலிபர்கள் வந்து உற்சாகமா இருக்கிற பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். வாலிபர் அவ்வளவு சீக்கிரம் மூவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு அவர் ரெஸ்பாண்ட் பண்ணும்போது அப்படியே குளிச்சுக்குவார். குளிச்சுட்டு நல்லா இருந்துச்சுல அவ்வளவுதான் சொல்லுவார். அவர் ரோட்ல ஆடினாரு, சர்ச்சில் ஆடினாரு. ஆமா. சோ பில்டிங் வந்து சர்ச் கிடையாது, நம்ம தான் முதல் டான்ஸ் ஆடி களி கூர்ந்து டான்ஸ் ஆடின ஆள் யார் தெரியுமா? நான் சொன்னா ஆச்சரியப்படுவீங்க, ஆபிரகாம். டான்ஸ் வந்து கம்பல்சரி ஆடணும், அது யாரை கட்டாயப்படுத்து. உண்மையில கிங் ஜெனரேஷன் சர்ச்சில் என்ன நடந்துச்சு? பெருமதிப்பிற்குரிய அப்போஸ்தலர் டேவிட் பிரகாஷ் ஐயா அவர்களுடைய சபையர். நான் அவங்களோட 20 வருஷம் ஊழி செய்தேன். அவங்க இதுல இன்வால்மெண்டா அப்படின்னே கேட்டாங்க. அப்போ அவருடைய நோக்கம் வந்து இதை நிறுத்தி அவர் ஆரம்பிக்கணுங்கிறதா இருந்திருக்கு. இப்படி ஆயிட்டா எனக்கு நம்பவே முடியல. இப்படியும் செய்வாங்களா கிறிஸ்தவ சமுதாயத்துல? இத்தனை தேவன் தீமைக்கு ஒண்ணு கூட தேவன் காரணம் அல்ல. எத்தனை பேர் சமூக வலைதளத்துல தூசிப்பீங்க, காரி துப்புவீங்க, கல்லெடுத்து அடிப்பீங்க. 100 பேர் 1000 ஜான் ஜெபராஜ் இவ்வளோ தீமை செஞ்சாங்க, அவங்களெல்லாம் மன்னிச்சிருப்பாரு. இப்ப அந்த ஆட்கள் பார்த்து அண்ணேன்னு கட்டி பிடிச்சி அழுதுருவாரு. அவருதான் லகுவான இருதயம் கொண்டவர். கிறிஸ்துவின் வருகை வரையும் ஓடும் போல என்னமோ தெரியல. சந்தோஷம். சிலர்லாம் நீங்க அவரை விட்டு கொடுக்காம பேசுறீங்க, அப்போ ரொம்ப அப்பொழு கற்றவரா, ஒரு தப்பு கூட செய்யலன்னு கேட்பாங்க. அன்புக்கினிய நம்பிக்கையின் கரங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும், கிங் ஜெனரேஷன் சபையை சார்ந்த விசுவாச பெருமக்களுக்கும், ஜான் ஜெபராஜ் போதகர் அவர்களின் ஆதரவாளர்களுக்கும், ஜான் ஜெபராஜ் அவர்களின் எதிர்ப்பாளர்கள் அவர்களுக்கும், இன்றைய தினம் அவரோடு திரு பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவர்களோடு உடனாக இருந்து பயணித்த அன்பிற்குரிய டேவிட் ரமேஷ் பாஸ்டர் அவர்கள் நம் மத்தியில் கிங் ஜெனரேஷன் திருச்சபையில் நடந்தது என்ன, திரு பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவர்கள் வாழ்க்கையில் நடந்தது என்ன, ஏன் அவருக்கு இத்தனை எதிர்ப்புகள், ஏன் அவருக்கு இத்தனை போராட்டங்கள், ஏன் அவருக்கு இந்த வழக்கு, ஏன் அவருக்கு இந்த பழிச்சொல், அவருக்கு ஆதரவாக ஒரு தரப்பும் எதிர்ப்பாக ஒரு தரப்பும், இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்லாது அகில இந்திய அளவிலும், ஏன் இன்னும் சொல்ல போனால் உலக அளவில் தமிழ் பேசக்கூடிய அனைத்து திருச்சபை மக்களும் மிகப்பெரிய விவாதமாக திரு பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவர்களுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பல குரல்களை நாம் இன்றைக்கு பொதுவெளியிலும் திருச்சபைகளிலும் சோசியல் மீடியாக்களிலும் ஏன் செய்தி சேனலிலும் கூட பார்க்க முடிகிறது. அது குறித்து திரு பாஸ்டர் அவர்களுடன் உடன் பயணித்த
டேவிட் ரமேஷ் பாஸ்டர் அவர்கள், அன்பிற்குரிய சகோதரன் அவர்கள் இன்றைக்கு நம் மத்தியில் வந்து இன்றைக்கு இது குறித்து அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் விளக்கம் அளிக்கவும் பதில்களை சொல்லவும் நம் மத்தியில் வந்திருக்கிறார். பாஸ்டர் அவர்களுக்கு வணக்கம். பேசலாம். பேசலாம். தேங்க்யூ பாஸ்டர். இன்னைக்கு கடந்த ஒரு 20 நாட்களுக்கு மேலாக ஒரு போர் மேகம் என்றே சொல்லலாம், வார்த்தை போர் என்ற அளவில் அநேக விசுவாச பிள்ளைகளுக்குள்ள திரு ஜான் ஜெபராஜ் அவர்களை குறித்து பலவிதமான கருத்துக்கள், எதிர்ப்புகளும் ஆதரவுகளும் பல சபைகள் மத்தியில், போதகர்கள் மத்தியில், விசுவாச பிள்ளைகள் மத்தியில் எழுந்து கொண்டிருக்கிறது. அது குறித்து இன்னைக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற கேள்விகளை உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கோம். நம்பிக்கையின் கரங்கள் சேனல் சார்பாக உங்க தரப்பு விளக்கங்களை நீங்க கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திரு ஜான் ஜெபராஜ் என்பவர் யார், அவருடைய ஊழியம் என்ன, அவருடைய அழைப்பு என்ன, அவருடைய நடனம் தொடர்பான விமர்சனங்களை மூத்த ஊழியர்களிடத்துல எதிர்ப்பை நம்ம பார்க்க முடிகிறது. உண்மையில் அவருக்கு நடந்தது என்ன, அவருடைய சர்ச்சில் நீங்க கிட்டத்தட்ட 5 வருஷம் அவர் கூட இருந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லை, உங்களை குறித்தும் நாங்கள் சொல்லணும். நீங்கள் மூத்த ஊழியர், பல மூத்த ஊழியர்களோடு ஊழியம் செய்திருக்கிறீங்க. மொழிபெயர்ப்பாளராக நீங்களே பல இடத்துங்களுக்கு, பல நாடுகளுக்கு சீஃப் கெஸ்டாக போயிருக்கீங்க. மிக அனுபவம் வாய்ந்த ஊழியர் நீங்க. உங்களோட கருத்துக்களை நாங்கள் கேட்க ஆசையாக இருக்கிறோம். பாஸ்டர் ஜான் ஜெபராஜ்ங்கிறவர் யார், முதல்ல அவர் எப்படி இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தாரு, அவருடைய ஊழியம் என்னங்கிறது கொஞ்சம் சொல்லுங்க. இந்த ஊழியத்துக்கு முதலாவது பாராட்டுகளையும் வந்தனங்களையும் சொல்லிக் கொள்கிறேன். பெரும் மதிப்பிற்குரிய என்னுடைய சகோதரர் தேவனுடைய மனுஷன் பிரதர் ராஜா அவர்களை பல ஆண்டுகள் நான் அறிவேன். அவர் இப்படி ஒரு சிரத்தை எடுத்து உலகத்திற்கு சில உண்மைகளை கொண்டு வரும் பொருட்டு என்னை அழைத்து இந்த பேட்டிக்கு ஏற்பாடு செய்வதற்காக ராஜா அவர்களை பாராட்டுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது நாம் சொல்லப்பட போகிற, பேசப்பட போகிற காரியங்கள், இதன் மூலம் நிச்சயமாய் கர்த்தர் மகிமைப்படுவார் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் சொன்னது போல கடந்த 20 நாட்கள் அதற்கு மேலாகவே அவரோடு கிட்டத்தட்ட நான் அவர் சபை ஆரம்பித்த நாளிலிருந்து பயணிக்கிறேன். அவருடைய உடன் ஊழியர்களில் ஒருவனாக, எங்களை அசிஸ்டன்ட்னு கூட சொல்ல மாட்டார், அசோசியேட்ஸ் அப்படின்றார். என் உடன் ஊழியர்கள், உடன் பங்காளர்கள், உடன் சேவகர்கள் போன்ற அர்த்தத்தில். அதில் குறிப்பாக மிகுந்த மனவேதனை, மன உளைச்சல், மறுபுறத்தில் கர்த்தர் எப்பொழுதும் தீமையை நன்மையாய் மாற பண்ணுகிற நல்ல தேவன். யோசேப்பு சொன்னது போல அவர்களோ எனக்கு தீமை செய்ய முற்பட்டார்கள், முனைந்தார்கள், தேவன் அதை நன்மையாய் மாற பண்ணினார். ஒரு பெரிய ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு செய்தார்கள். கர்த்தர் நிச்சயமாய் இந்த தீமையை நன்மையாய் மாற பண்ணுவார். உங்களுடைய பல கேள்விகள் இருக்கும், அதற்கெல்லாம் நான் பதில் கொடுக்கிறேன். முதலாவது ஜான் ஜெபராஜ் யார் என்று கேட்கும்போது, நான் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக முழு நேர சுவிசேஷ ஊழியனாக, மொழிபெயர்ப்பாளராக, குறிப்பாக நம்முடைய ஊழியத்திலே அற்புத அடையாளங்கள், வியாதியஸ்தர் குணமாகுதல், பிசாசு துரத்தப்படுதல் போன்ற மகத்தானவைகளை தேவன் பல ஆண்டுகள் செய்து வந்ததின் அடிப்படையிலே பெரிய பெரிய ஸ்தாபன தலைவர்களோடு எனக்கு நல்ல நட்பு உண்டு, ஐக்கியம் உண்டு. அவர்களோடு ஊழியத்திலே இருந்திருக்கிறேன். ஜான் ஜெபராஜ் அவர்களை கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் பிறந்து வளர்ந்த ஊரில் நான் பிரசங்கிக்கும்படியாக போன போது, இது அவரே பல மீட்டிங்ல சொல்லியிருக்கிறார். அவரே சொல்ல கேட்பது இன்னும் ஒரு குட் எத்திக்ஸ், நல்ல ஒரு தர்மம் என்று நான் நினைப்பது உண்டு. நான் அவரை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்றது ஒரு புறம் இருக்கு. அவரே பல கூட்டங்களிலே அவர் என்னை பற்றி சாட்சி கொடுப்பார், என்னை பற்றி சொல்லுவார். அதை சொல்லலாம். அன்னை அவருடைய கூட்டங்களுக்கு நான் கீபோர்டு வாசித்திருக்கிறேன்.
கோயர்ல பாடி இருக்கிறேன், போஸ்ட் கூட ஊட்டியிருக்கேன்னு சொல்லுவார். ஏன் இப்ப நான் அதை சொன்னதோட அவரே அதை சொல்லியிருக்கிறார். ஸோ 20 ஆண்டுகள் அவரோடு கடந்து பழகி வந்த நாட்கள்ல அவருடைய அழைப்பு குறிப்பாக வாலிபர்கள் மத்தியிலே ஒரு பெரிய ஒரு அசைவு, ஒரு ரிவைவல், உயிர்ப்பித்தல், அல்லது வாலிபர்கள் அவர்களுடைய மனநிலையை ரொம்ப பக்குவமாய் கர்த்தர் அவருக்கு காண்பித்தபடினால் அவருடைய பாடல்கள் மாத்திரமல்ல, பிரசங்கம், இன்னும் அவருடைய அந்த பாடல்களிலே நடன அசைவுகளோடு இவங்களை செய்ய முக்கிய காரணம் மற்றவங்க எப்படி நினைக்கிறாங்க நினைக்கல அது வேற. பட் அதன் மூலம் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான வாலிபர், எனக்கு தெரியும், நான் கண்ணால பார்த்திருக்கிறேன், ஆரம்பிச்ச சபையை பத்தி கொஞ்ச நேரத்துல சொல்லுவேன். அதுலயே பாத்தீங்கன்னா அவர்கள் தங்களை மறந்து கர்த்தருக்காக ஆடி பாடி கர்த்தரை துதிச்சிருக்கிறார்கள். வாலிபர்கள் பலர் வெறும் ஆட்டம் பாட்டத்தோடு நின்னது கிடையாது. அது துதியில ஒரு பகுதி, அது பிறகு பேசலாம். அவருடைய வார்த்தை குறிப்பாக கர்த்தருடைய பிரசன்னம், the presence of God is the witness. ஜான் ஜெபராஜ் என்ற ஒரு மனுஷனை தூக்குனது தேவ பிரசன்னம். இந்த அளவுக்கு ஒரு சாதாரண குடும்ப பின்னணியில, அவங்க தாயார் ஒரு இஸ்லாமிய பின்னணி, அவருடைய தாப்பனார் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ பின்னணி, அதிலிருந்து சோ அந்த நாட்களே நான் பார்க்கும்போது ரொம்ப உற்சாகமாய் வாலிபர்களை கர்த்தருக்குள்ள கொண்டு வர்றது நம்மள ஊழி செய்யணும் தெரியும். அது அவ்வளவு ஒரு ஈஸி டாஸ்க் இல்லை. தேவன் அவருக்கு அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கிரேஸ் கொடுத்திருக்கிறார். பவுல் சொல்லும் போது தேவர்கள் அறிந்த கிருபை, விசேஷித்த கிருபை அப்படின்லாம் சொல்லுவார். ஸ்பெஷல் கிரேஸ் அவருக்கு. என்னன்னா, நம்ம எத்தனோ சர்ச்சைகளை போய் பார்ப்போம், வயசானவங்களை கூட கொஞ்சம் அசைச்சிடலாம், கர்த்தரை துதிக்கிறதுக்கு, பாடுறதுக்கு, ஆராதிக்க, பிரசங்கம் என்பது ஆமையினாரு. ஆனா இவரு கூட்டத்துல வாலிபர்கள் உற்சாகமா இருக்கிற பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். வாலிபர் அவ்வளவு சீக்கிரம் மூவ் பண்ண மாட்டாங்க. ஒரு கைண்ட் ஆஃப் ஷைனஸ், ஒரு இன்ஃபீரியாரிட்டி, தாழ்வு மனப்பான்மை, நம்ம கொஞ்சம் கைகால அசைச்சு பாடினா மற்றவங்க பார்ப்பாங்களோ, கடவுள் நம்மளை தண்டிச்சிருவாருன்ற குற்றமலத்தை ஆராதிக்க முடியாது அப்படிலாம் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒரு சைடு இருக்கு. இல்ல, அதெல்லாம் தாண்டி அவங்களை ஆராதிக்க கொண்டு வந்திருக்காரு அப்படின்றீங்க. அவரோட அபிஷேகம் வாலிபர்களை கர்த்தருக்குள்ள கொண்டு வர்றதுன்றது அவ்வளவு ஈஸி கிடையாது, டாஸ்க். ஆனா அவர் ரொம்ப லேசா அதை செய்யலாம். என்னன்னா, அவருடைய வாழ்க்கையிலும் சரி, பிரசங்கத்திலும் கிரேஸ், கிருபை பற்றி அதிகமா பேசுவார். கிருபை என்பது இயேசுவை பற்றி. இயேசு அவருடைய பிரசங்கத்தின் மைய பொருளே கிறிஸ்து, ஜீசஸ். அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. போல் சொல்ற போது உங்களுக்கு ஒண்ணு தெரிந்தா போதும். இன்னும் கூட கொரிந்தியர்ல வாசித்து, சிலுவையில் அறையப்பட்ட அவரே என்று வேறொன்றை நீங்கள் அறியாதிருக்க மனதா இருந்தேன். உங்களுக்கு நிறைய தெரியணும் அவசியம் இல்லை. அவர் சொல்றாரு, கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட, அது தெரிஞ்சா போதும், அதை சுற்றி 1000 வருஷம் கொண்ட உலகத்தையும் சுற்றி வந்தாராம். அவர் கிறிஸ்துவ மைய பொருளை பேசுவார். எந்த பழைய ஏற்பாட்டின் சம்பவமும், பழைய ஏற்பாட்டு ரொம்ப முக்கியம். அது ஆதியாகமம் தொடங்கி மல்கியா புஸ்தகம் வரைக்கும், நியூ டெஸ்ட்மென்ட் வரும்போது கிறிஸ்து வந்துடுறார். இதுல எல்லாமே இயேசு கிறிஸ்து என்கிற அவருடைய மறைப்பொருள் ரகசியங்கள், அவரை பற்றிய தீர்க்க தரிசனங்கள், அவரை பற்றிய உவமைகள், பண்டிகைகள், பழைய ஏற்பாட்டினுடைய நிகழ்வுகள், சடங்காச்சார முறைமைகள், ஆசரிப்பு கூடாரம் போன்ற இஸ்ரவேல் ஜனங்களை தேவனோடு கூட சேர்த்த பிரசனத்தின் மையப்பொருள். எது பேசினாலும் அதில் இயேசு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமே இயேசுவை பிரசங்கிப்பது, அவர் அறிவிப்பது. அவள் சொல்றார், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கப்பட்ட அவன் கையுண்டார். சோ இயேசுவை மைய பொருளாக வைத்து அவர் பேசினதுனால ஆண்டவர் அவருக்கு அருளப்பட்ட அந்த கிருபையில் 1000 வாலிபர்கள் தொடப்பட்டிருக்கிறாங்க. வயதானவர்கள் தொடப்பட்ட, வயசான தாத்தா பாட்டி கூட டேடி, பப்பா, அப்பான்னு அவர் சொல்லுவார். எனக்கு அவருக்கு 20 வயசு டிஃபரன்ஸ். இப்போ அவர் சோசியல் மீடியால அவரோட கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்கும்போது, அவர் பாடின பாடல்கள், உயர்மலையோ, எபினேசரே இப்படின்ற பாடல்களோட யூடியூப் சேனல்ல நம்ம போய் பார்த்தோம். அந்த கமெண்ட்ஸ்ல அநேக புறஜாதிகள், இந்துக்கள் கூட அவருடைய பாடல்களை ரசிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் நல்லது. நான் நீங்க ஆரம்பத்துல கேட்ட கேள்வி இதோட கனெக்டட் ஆகுது. என்னன்னா, சோ வாலிபர்களுக்காக கர்த்தர் அவரை பிரிச்சிருக்கிறாரு. சாதாரண குடும்ப பின்னணியிலிருந்து கர்த்தரால் உயர்த்தப்பட்ட மனுஷன். அவருடைய பாடல்கள் சிலர் அவருக்கே இருக்கும்.
இப்ப கூட சில பாடல் அவர் சொல்லும் போது இப்படி இருக்கிறாரே. ஸோ அவருக்கு எனக்கு 20 வயசு டிஃபரன்ஸ். ஆனா என்ன ஒரு சொந்த ஒரு மூத்த சகோதரனை போல ஒரு ஃபாதர் ஃபிகரா அதை ட்ரீட் பண்ணுவார். இப்ப நீங்க கேட்ட கேள்வியில அவருடைய ஊழியம் பெரும்பாலான பாடல்கள் வந்து கிறிஸ்துவை அறியாதவர்கள், அவங்க எந்த மார்க்கத்தினராக வேணா இருக்கலாம், எந்த மார்க்கமும் இருக்கலாம். ஜான் ஜெபராஜ் அவர்களை பற்றி நீங்க சொன்னீங்க. திரு ஜான் ஜெபராஜ் பாஸ்டர் அவர்களுக்கு எதிராக ஏன் தமிழ்நாட்டில் எங்கும் வந்து மூத்த ஊழியர்களால் ஏன் அவருக்கு கடுமையாக எதிர்ப்பு ஏன் பதிவு செய்யப்படுகிறது? அவர் வந்து புகை ஸ்டேஜில் வந்து புகை வர மாதிரி செய்கிறாரு, நடனம் செய்கிறாரு அப்படின்னு வந்து அவரை கடுமையாக எதிர்க்கிறாங்க. இதெல்லாம் வந்து சபை ஒழுங்குகள் இல்லாமல் அவர் வந்து ஆண்டவரை ஆராதிக்கவில்லை அப்படின்னு சொல்லி மிக கடுமையாக மூத்த ஊழியர்களால் வந்து எதிர்ப்பு பதிவு செய்யப்படுகிறது. இது எதனால பாஸ்டர் அப்படின்னா, அவர் செய்கிற ஆராதனை முறை தவறா, அவருடைய பாடல்கள் வரிகளோ அல்லது அவர் மேடையில் இருக்கும்போது அவருடைய உடல் மொழிகளோ, அவர் நடனம் செய்வது, குறிப்பாக சொல்லணும்னா அந்த கொய்யான்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை மட்டுமே வைத்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான எதிர்ப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது திரு பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவர்களுக்கு எதிராக. நீங்க ஒரு சீனியர் பாஸ்டர், புதிய உடன்படிக்கையின் ஊழியர்களோட இன்னைக்கு இருக்கிறீங்க, அவர்களோடையும் பயணிக்கிறீங்க. இதற்கு முன்பாக பல மூத்த ஊழியர்களோடு ஒன்றாக இணையாக பல மேடைகளை கண்ட தலைவர் நீங்க. பல ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில இதற்கு முன்னாடி இருந்த ஒரு ஜெனரேஷன் ஊழியக்காரங்களோட நீங்க ஊழியம் செய்திருக்கிறீங்க. ஸோ அவங்களால பதிவு செய்யப்படுகிற இந்த எதிர்ப்பும், அந்த எதிர்ப்பு நேரடியாக அவங்க பதிவு செய்கிறது மாத்திரம் இல்லாமல் அவங்க இன்ஃப்ளூயன்ஸில் சபை மக்களுக்கு சொல்லப்பட்டு அவர்கள் கூட களத்தில் வந்து ஒரு போர் போல ஒரு தரப்பு மக்கள் வந்து அவர் பாடுறது சரி, அவருடைய நடனம் சரி, அவருடைய உடல் மொழி சரி அப்படின்னு வாதிடுறதையும், இன்னொரு தர சாரார் வந்து இது வந்து மிக கடுமையாக எதிர்ப்பு பதிவு செய்வது இருக்கு. இதை நீங்க எப்படிங்க பாஸ்டர் நீங்க பாக்குறீங்க? இப்படி விமர்சனம் வைக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய பதில் என்ன? பிரதர் ராஜா, நல்ல ஒரு கேள்வி இது. அதாவது நீங்க சொன்னபடி நான் பல நல்ல மூத்த ஊழியர்களோட பிரயாணம் செய்திருக்கிறேன். அதுல பெரும்பாலானோர் நல்ல பரிசுத்தவான்கள், அவங்களோட பழகி நான் ரொம்ப க்ளோஸாலாம் பழகிருக்கிறேன். அவங்களுடைய பிரசங்கம், அவங்களுடைய வாழ்க்கை எல்லாம் ஆச்சரியமா எனக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா, ஒரு இவங்களை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்திருக்கிறான். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொன்று வந்து மூத்த ஊழியர்கள் பெரும் பரிசுத்தவான்களோடு இருந்துச்சு. ஒரு நடனம் ஆடுற உங்களுக்கு ஒரு 20 வயசு குறைஞ்ச இந்த வாலிபனோட சேர்ந்துக்கிட்டீங்களே அப்படின்னு ஏட்டை கேட்டிருக்கிறாங்க, பலர் விமர்சிச்சிருக்கிறாங்க. நாங்களும் அதுதான் கேட்கணும். அதனால நீங்கள் அதன் அடிப்படையில கேட்குறீங்க. அதாவது ஆராதனை, கர்த்தரை மகிமைப்படுத்துதல், அவரை துதித்து அவரை போற்றி அவருக்குரியதை அவருக்கு கொடுக்கிறது. அப்ப இந்த துதித்தல், அதாவது துதித்தல், கொண்டாடுதல், போற்றுதல், வணங்குதல், இதை தாண்டி ஆராதித்தல், விழுந்து குனிந்து பல இடங்கள்ல ஆராதனைன்ற சப்ஜெக்ட ஒரு சீரியஸா போதிக்கலாம், புரிஞ்சு கொள்ளலாம். இன்னொன்று வந்து இந்த துதி ஆராதனையில இந்த நடனம் அப்படின்றது வந்து இன்னைக்கு நேற்று வந்தது கிடையாது. அதுக்கு முன்னால் ஒண்ணு சொல்றேன். ஜான் ஜெபராஜ் வந்து நவீன கால சில டெக்னாலஜி, இந்த மேடைகள்ல ஒரு மாதிரி புகை மூட்டமா போடுறது, வண்ண வண்ண விளக்குகளை கொண்டு வர்றது, வித்தியாசமான அந்நிய அக்னி அப்படின்றாங்க, வித்தியாசமான ஆமா இசைகள்ல அந்நிய அக்னி வந்திருந்தா ஏதாவது ஆயிருக்குமே. அந்நிய அக்னி வந்து ஆரோன் காலத்துல வந்தது, இங்கே வருன்றாங்க. இது அந்நிய அக்னின்றாங்க. அப்போ ஒரிஜினல் அக்னி எதுன்னு தெரியல. எனிவே, சோ என்னன்னா இந்த லைட் இதெல்லாம் வந்து அவரை வந்து வெளியே காட்டணும், தனக்கு பெரிய டான்ஸ் ஆட தெரியணும் அப்படின்ற நோக்கத்தோட செய்யறது கிடையாது. அதாவது நோக்கம் அப்படி ஒரு விரும்புகிற ஆளு இல்லை. பலமுறை நான் அவருடைய பிரசங்கம் என் பிள்ளைகள், என் மனைவி, குடும்பத்தாருக்கு ரொம்ப டீப்பா வேலை செய்திருக்கு, சும்மா கிடையாது.
அப்ப நான் அந்த பிரசங்கத்தை ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச உடனே அவரை கையை பிடிச்சி அவரை ஹக் பண்ணி ரொம்ப ஃபண்டாஸ்டிக் நல்ல வார்த்தைகள் சொல்லி பாராட்டு. அதுக்கு அவர் ரெஸ்பாண்ட் பண்ணும்போது அப்படியே குறிஞ்சிட்டு நல்லா இருந்துச்சுல்ல அவ்வளவுதான் சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு பெருமை, தன்னை வெளியே காட்டணும், ஒரு பந்தா அந்த மாதிரிலாம் கிடையாது. அவரு என்னைக்கோ ஒரு நாள் ஒரு ஆள் அவரை மெட்ராஸ்ல நினைக்கிறேன் அவரே சொல்லியிருக்கிறார், இவரை ரொம்ப கொச்சைப்படுத்தி, அதை பொதுமையை நம்ம சொல்ல முடியாது, பைபிள் மடியில வச்சிருக்கோம், இருதயத்திலையும் வச்சிருக்கோம். அந்த மாதிரி வார்த்தைகளால் இவரை விமர்சித்து பேசினப்பதான் அப்படி நீங்க சொன்னீங்கல்ல அந்த வேர்டை சொல்லி, அது ஒரு ஆளை எப்பயோ சொன்னது, அது 10 வருஷத்துக்கு மேல ஓடிக்கிட்டு இருக்குது. அதை எடுத்து பேசுறது வரையும் ஓடும் போல என்னமோ தெரியல. இன்னொன்று அவர் டான்ஸ் கம்பல்சரி ஆடணும் அப்படி யாரை கட்டாயப்படுத்துறது, சர்ச்சிலேயே யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார். கர்த்தரை துதிக்கிறோம், பாடி ஆராதிக்கிற அது ஒரு பார்ட், அது கம்பல்சரி கிடையாது. இன்னொன்னு அவர் அதை டாக்டரினல் நமக்கு ரொம்ப முக்கியம். பைபிள்ல டாக்டரினல்னா உபதேசம் இந்த கட்சியில நம்ம கொள்கைகள் அது மாதிரி உபதேசத்தை நம்ம கொள்கைகள் அதுல காம்ப்ரமைஸ் ஆகி டாக்டரினாவோ அப்படி பேசணும் கிடையாது, பேச மாட்டாங்க. அடுத்து நடனம் அப்படின்றத சர்ச்சில் ஒரு 3 பாட்டுனா ஒரு பாட்டுக்கு ஆடிதான் ஆகணும்னு கிடையாது. திடீர்னு ஒரு நாளோ மாசத்துல 4 சர்வீஸோ சில 5 ஞாயிறு வரும்போதோ அவர் வெளியிடங்கள்ல போகும்போதோ கர்த்தரை துதிப்பதும் கர்த்தரை மகிமைப்படுத்தும் இது யூத கலாச்சாரம் மாத்திரம் இல்லை, இட் இஸ் பிப்ளிக்கல் பைபிள் கலாச்சாரம். நடனம்ன்றது பைபிள் கலாச்சாரம். நீங்க தாவீதை மட்டுமே மேற்கோள் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ரைட், தாவீதை விட்டுருங்க. தாவீது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக முழு பலத்தோடு ரோட்ல ஆடினாரு, சர்ச்சில் ஆடல. ஆமா, சர்ச்சில் தாவீது சர்ச்சில் ஆடல. ஆனா உடன்படிக்கை பெட்டி கர்த்தருடைய பிரசனை அது சரி. இப்ப நம்ம கொரோனா காலத்துல சர்ச்சையே முடிஞ்சாங்க, வீட்டுகள்ல தான் ஆராதிச்சோம். சோ பில்டிங் சர்ச் கிடையாது, நம்ம தான் சர்ச். அதுவும் நம்ம எபேசியர்ல வாசஸ்தலம் இருக்கு, இன்ஹாபிட்டல் தேவனுடைய ஆலயம் நம்ம தான். சோ இவர் வேதாகம் அடிப்படை தாவீதை விட்டுருங்க. முதல் டான்ஸ் ஆடி களி கூர்ந்து டான்ஸ் ஆன ஆள் யார் தெரியுமா? நான் சொன்னா ஆச்சரியப்படுங்க, ஆபிரகாம். ஆமா, ஆபிரகாம் டான்ஸ் ஆடி கேட்கலாம். ஆபிரகாம் பத்தி யோவான் 8 சொல்லும்போது ஆபிரகாம் எப்படி நாளை கண்டு கலிகூர்தான் he was sleeping and dancing அப்படி ஒரு மொழி வச்சு அது என்னன்னா ஆதியாகமம் 22 ஈசாக்க வழியா கொண்டு வரும். அங்கே கர்த்தர் ஏன்னா ஆபிரகாமுடைய நாட்கள் நரபலியில விட்டுக்கிறார். ஆதியாகமம் 22 ஆபிரகாம் ஈசாக்கை பற்றினார், பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு நம்மை பற்றி. அதுல நிறைய சத்தியம் உண்டு. அந்த ஒன்று உன் புத்திரன், உன் ஏகசுரன், உன் குமார் ட்ரிபிள் எஃப் ஒன்னு சொல்லுவார். உன் மகன் சொல்லியிருக்கலாமே, மகன் சொல்லியிருந்தா உன் மகனை கொண்டு பலி இஸ்மவேல் கூட வாக்கு தத்துவம் நிறைவேறப்படும். ஈசாக்கு தான் முக்கியம். அதுல ஈசாக்கு ஆபிரகாமுக்கு உள்ள அதுல கர்த்தரை எப்படி காட்டுறாருன்னா, இதா எப்படி உலகத்தை நேசித்து பாவங்களுக்காக தன் குமாரனையே ஆபிரகாம் செய்து தந்து இவ்வளவு அன்பு கூர்ந்தான்றது ஆபிரகாமுக்கு நான் செய்ய போறத பாருன்னு சொல்லி கிறிஸ்துவ இந்த பலியாகுவதையும் அவர் உயிரோடு எழுதுவது காய்ச்சான். சீனியர் பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க, மோடியா மலையில ஆபிரகாம் துள்ளி குதித்து அப்படி ஒரு டான்ஸ் ஆனான். அவன் நாளை கண்டான், கண்டு களி கூர்ந்தான். அப்போ அந்த டான்ஸ்ன்றது ஆபிரகாம் காலந்தே இருக்கு, அது பைபிள் பூர்வமா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ரெண்டாவது ஏதாவது சொல்லும்போது நமக்கு எப்ரேயர் மொழி இருக்கு, நியூ டெஸ்டமென்ட் சொல்லும்போது கிரேக்க மொழி இப்படி இருக்குன்னு சொல்லுவோம். அப்படி நம்ம பார்க்கும்போது நமக்கு யூதர்களுடைய எல்லா கலாச்சாரமும் நாம இப்ப பின்பற்றுறது இல்லை. ஆனா சில வயதில் நம்முடைய ஆராதனையில அது இருக்கு, வேர்ல்டு வைடா கலந்தே அது ஒரு நடனம். நான் மறுபடியும் சொல்றேன், நடனம் சொல்லி யாரையும் கட்டாயப்படுத்த இல்ல, நீ டான்ஸ் ஆடலான்னு சொல்லி அவங்கள பயன்படுத்த நீங்க ஆடணும் அது கூட. ஆனா பைபிள் இருக்கு.
ஆபிரகாமுக்கு அடுத்து இன்னொரு ஆள் சொன்னா ரொம்ப ஆச்சரியப்படுது, மோசே. யாத்ராம 15 சிவந்த சமுத்திரத்தை கடந்தவுடன் மோசே, ஆரோன், மீரியாம் அந்த முன்னாடி வாசி பார்த்தீங்கன்னா யாத்ராம 15 மோசே எப்படி கர்த்தர் செஞ்சாருன்னா சொல்லி முடிச்சு அங்க வரும்போது மோசேவும் பிரம்மாண்டமா ஒரு டான்ஸ் பண்ணதான் சொல்றாங்க. யூத ரவிகள் சொல்றாங்க முக்கியமா அந்த சிவந்த சமுத்திரத்தை இந்த காரணம். ஆனா ப்ரூஃப் வந்து எப்படி எழுதிருக்குன்னா மிரியாமும் மற்ற ஸ்திரீகளும் தம்பூர் இந்த நாட்டில் இருந்துச்சாங்க. இன்னும் யூத கலாச்சாரத்தில் பெண்கள் மதியம் புறஜாதிகள் நம்மளெல்லாம் நாய்கள் பெண்களை எப்பவுமே ரொம்ப அவங்க கலாச்சாரிக்கும் அப்படின்னு. பட் ஆனா இந்த விஷயத்துல அவங்களால ஒண்ணு செய்ய ஆராதனை இந்த ஸ்திரீகள் பாடி பாடி தம்பூர் நடப்போ அப்படியே எழுதி. அப்போ இது வந்து பிப்ளிக்கல்ல இருந்து ஆபிரகாம் காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் நடனம்ன்றது நீங்க ஆராதனையில ஒரு பகுதி அப்படின்னு சொல்றீங்க. ஸ்ட்ராங்கா சொல்றீங்க, ஆதாரபூர்வமா பைபிள்ல இருக்கு. இப்ப இன்னொன்னு அதுக்கப்புறம் வந்து தாவீது நாட்கள். எங்களுக்கெல்லாம் வந்து தாவீது நடனம் பண்ணாருன்னு தெரியும். ஆனா நீங்க இன்னைக்கு இதை சொல்லும் போது ஆபிரகாம் காலத்துல இருக்குன்னு சொல்றீங்க. இன்னொன்று வந்து அந்த நாட்கள்ல வந்து கொள்ளையை பங்கிடுதல் அப்படின்னு கொள்ளை பங்கிடு. அது அந்த நாட்கள்ல கொஞ்சம் ஆபிரகாம் தான் 318 பேரை வச்சு 4 தேசத்து ஆட்களவே அடிச்சு அந்த மாதிரி யுத்தத்துல அவங்க ஜெயித்து வரும்போது கழிப்போடு நடனத்தோடு ஒரு பெரிய சீனியர் இவாஞ்சலிஸ்ட் சொல்றாரு, ஒரு பாவி மனம் இருக்கும்போது ஒரு பாவி பகவத்தி யூதர்கள் மத்தியில மிகுந்த கழிப்பு அங்க ஒரு டான்ஸ் தான் அப்படி ஒரு டான்ஸ் விளக்கங்கள் சொல்றாங்க. இன்னொன்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்டது, என்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு சின்ன பயிலும் சேர்ந்து நீங்களும் ஆடிட்டு இருக்கீங்களே. அப்போ வந்து புதிய ஏற்பாட்டுல இருக்காங்க. புதிய ஏற்பாட்டுல இருக்கிற தெரியும், சரியான கேள்வி. புதிய ஏற்பாடு அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த கெட்டகுமாரன்றோம் ஆக்சுவலா மூத்தவர் தான் கெட்டகுமார். அதுல ஹீரோ அப்பா இந்த அது வந்து லூக்கா 15 கொடுத்த அந்த அப்பா வந்து 23 கொடுத்த கன்றை கொண்டு அடிக்க நான் புசித்து சந்தோஷமா சாப்பாடு அடுத்து என் குமாரனாகி இவன் மறித்தான், திரும்பவும் காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டாங்க. அப்படி அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார். சந்தோஷம் இதெல்லாம் நடக்கும்போது மூத்த குமாரன் வயலில் அவன் திரும்ப வீட்டுக்கு சமீபமா இருந்தது. நம்ம இந்த ஸ்டோரியில இருந்து புரிஞ்சுக்கிறது. கெட்டகுமாரன் காலையிலே வந்தான், அன்னை இல்ல இருந்தாலும் ஸ்டோரி வர மாதிரி இருந்தது. அவன் வயலுக்கு போய் அப்பா ஏற்று கொண்டு எல்லாம் அக்செப்ட் பண்ணி ட்ரெஸ்ஸை மாத்தி ஆளே மாட்டான் கொண்டாடி ஆடி பாடுறது. மூத்த குமாரன் வயல்ல இருந்து வரானா ஈவினிங் 4 மணி 5 மணி. அப்ப இந்த கொண்டாட்டம் மாநில ஈவினிங் வரைக்கும் போகுது. அவன் வரும்போது என்னத்தை கேட்கிறானா, கீத வாக்கியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு நடன கழிப்பு வெறும் டான்ஸ் இல்ல கழிப்பு. நம்ம ஒரு பாஷையில சொன்னா நான் ஸ்டாப்பா ஓட்டு குத்து ஆடு அப்படின்றாங்க இல்ல, அதுக்கு மேலாக என்ன பண்றாருன்னா கீத வாக்கியத்தை நடன கழிப்பு கால கேட்க, கீத வாக்கியம் நடன கழிப்புக்கு கால கேட்க ஆடுறாரு சொல்றாரு செத்து போயிட்டாங்க திரும்ப. அந்த கழிப்பு தான் இப்ப சர்ச்சில் இருக்குன்றீங்க. அதாவது அளவுதான் பெரிய சுவிசேஷம் பெரிய கீழே அது ஒரு டைம் சொன்னாரு. அவருடைய கூட்டத்துல பாட்டம் பயங்கர சவுண்ட். ஆப்பிரிக்கால வந்து அது பயங்கர கலாச்சாரம். இன்னைக்கு அதனால ஆப்பிரிக்கா பெரிய எடுப்புல இந்த தேசத்துல வரப்போகுது. ஸோ என்னன்னா அவர் சொல்றாரு, ஆடி பாடி கொண்டாடி மகிழ்ந்து ஒரு பெரிய ஒருத்தர் வந்து சொன்னாராம், டூ மச் எனக்கு இதுல இருக்கும், நான் கிளம்புறேன். ஏன் ஒரு ஆடு பாடுறது ஒரு பயபக்தி அவங்கள
சொன்னாங்க, ஐயா நீ தனியா போகும்போது உட்காந்து சேரை போட்ட ஏன் வேற நான் ஒரு இடம் சொல்றேன், அங்க போய் சேர வெரி சத்தம், ஏன்னா அது சுடுகாடு அங்க போட்டு அங்க முடியல, தேவனுடைய வீடு அது மெட்டாலிட்டி வார்டுங்க. அவரு ஓமை சொல்லுவோம், ஏன்னா பாவிகள் மறுபடியும் திறந்துட்டாங்க. மெட்டாலிட்டி வார்டு சத்தம், முதல்ல வெயில் அலர்லாம், அப்புறம் உள்ள பிறந்த சந்தோஷமும் தேவனுடைய வீடு பாவிகள் மறுபடியும் திறந்து தூதர்களே ஆடுறாங்க, நாங்க ஆடணும் சொல்லி சொல்றாரு. டிகினிட்டி is not the fruit of the Holy Ghost. Joy is the fruit of the Holy Ghost. கௌரவம் ஆவின் கனிவு, சந்தோஷம் ஆவின் இங்க பாருங்க, டான்ஸ் வரதுனாலே சந்தோஷம். ஸோ அதனால என்ன அப்படின்னா அவர் இந்த ஒரு காரியத்தை கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின் போது இதுல நம்ம அவர் கூட அவர் யாரையும் பயன்படுத்தல, யாரையும் அவமதிக்கல, ஆடாத, அவர் கர்த்தரை அடித்து விட்டு அவர் கர்த்தரை மதிப்படுத்துறாரு, அதை ஃபாலோ பண்றாங்க. அதுக்காக நடனத்திலேயே பல விதமான நடனங்கள். அவர் மக்களோ சர்ச்சில நான் அங்க இருக்கிறவங்க ஒரு மாதிரி ஆக்வர்டாவோ அல்லது கொஞ்சம் அசிங்கமாவோ அறுபது அப்படிலாம் கேட்ட பிரகாரம் அவன் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஒரு கைண்ட் ஆஃப் செலிப்ரேஷன், அது கூட கம்பல்சரி கிடையாது. இப்ப நம்மளே இந்த ஸ்தோத்திரம் பண்ணி அழிவுல சொல்லு, சத்தமா சொல்லு, நீ ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கல அப்படி எப்படியா இருந்தா சிலர் பயம் கொடுக்குறாங்க. சர்ச்சில் நடுறது கேட்டிருக்கோமே, வாய் திறக்கலன்னு அவ்வளவுதான், இப்படி ஜனங்களுக்கு பயம் இருக்கு, இந்த மாதிரி பண்றது அப்படிலாம் கிடையாது. இந்த கர்த்தரை ஆராதிக்கும் போது உங்களை மெய் மறந்து கழிப்போம் நடனத்தில் சின்ன பிள்ளைங்க வாடி வயோதிகள் ஆடி கர்த்தரை துதிச்சுட்டாங்க. நான் பார்த்திருக்கேன் அந்த டைம் ஃபீலிங் எல்லாம். சில மூத்த ஊழியர்கள் ஆப்போஸ் பண்றாங்கன்னா அது அவங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன். மற்றபடி இவர் ஊழியர்களை மதிக்கிறது, ஊழியர்களை கனம், நானே தன்னால ரொம்ப அதுல சரியா கூட பழகு. மூத்த ஊழியர்கள் அவ்வளவு ரெஸ்பெக்ட், ஏன்னா ஊழியர்கள் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு எத்தனை வாலிபர்கள் ஊழியர்கள் ரசிக்கிறது ஜெனரேஷன் மாற்றம் பார்க்கலாம், அவங்களுக்கு தெரியும். அப்பதான் எழுதி வருவோம், அவங்க பிரசங்கம் உங்களை சொல்ற நாம கைது கூட முடியல, கர்த்தரை எல்லாருக்கும். பாஸ்டர், கோவையில் கிங் ஜெனரேஷன் சர்ச் 5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். மிக அழகாக ஊழியம் வளர்ந்து வந்தது அப்படின்னு பரவலாக பேசப்பட்டது. நானுமே சில சமயங்கள் ஆராதனையில் கலந்துட்டு இருக்கிறேன். இப்போ அந்த சர்ச்சில் சில மாதங்களுக்கு முன்பாக அங்கே ஆராதனை நிறுத்தப்பட்டதாக ஒரு செய்தி பரவியது, தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் சில செய்திகள் பரவியது. உண்மையில கிங் ஜெனரேஷன் சர்ச்சில் என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனைனால அங்க ஆராதனை நிறுத்தப்பட்டது அல்லது தடுத்து நிறுத்தப்பட்டது, அங்க கட்டட உரிமையாளரால் எதுவும் பிரச்சனையா, இல்லை அங்க இருக்கிற சிலர் சொல்றாங்க அங்க இருக்கிற பாஸ்டர்ஸ் எல்லாம் அரசியல் செய்து இந்த ஆராதனை நிறுத்தி விட்டதாக சொல்றாங்க. ஒரு சாரார் சொல்றாங்க அந்த கட்டிடத்தின் உரிமையாளர் ஏதோ தடங்கல் செய்து விட்டதாக ஒரு செய்தி பரவுகிறது. திரு பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவர்கள் ஒரு மணி நேரம் ஆடியோ பேசியிருக்காரு. அதுல அவரோட கூட இருந்த ஒரு கோ அசோசியேட் பாஸ்டர்ன்னு சொல்லி அவர் பேரை நம்ம தவிர்க்கலாம். அவர் பேரை சொல்லி அவர் மிக கடுமையாக அவரை பாதிப்பு உள்ளாக்கியதாக, அதாவது பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவர்களுடைய ஊழியத்தையும் அவருடைய பர்சனலையும் நிறைய பாதித்ததாக சொல்றாங்க. உண்மையில சர்ச்சில் என்ன நடந்தது, ஏன் அங்க ஆராதனை தடுத்து நிறுத்தப்பட்டது அல்லது நிறுத்தப்பட்டது? அன்னைக்கு நீங்க அங்க இருந்திருப்பீங்க. அது மாத்திரமில்ல, அங்க பாஸ்டரோட நீங்க தொடர்ந்து இருந்தீங்க. அப்படிங்கிறதுனால அங்க உண்மையில என்ன பாஸ்டர் நடந்தது? பலவிதமான விமர்சனங்கள் மக்களால் வைக்கப்படுது. அது நீங்க
மக்களுக்காகவும் எங்களுக்காகவும் சொன்னீங்கன்னா நல்லா உண்மையில நடந்துருங்க. அன்னைக்கு நடந்தப்ப 7 மணி ஆராதனைக்கு நானும் போயிருந்தேன். காலையில 7 மணி, 9:30 மணி, திரும்ப சாயங்காலம் ஒரு ஆராதனை நடக்கும். ஒரு ஆராதனைக்கு நூற்றுக்கணக்கில் வருவாங்க. ஒரு ஆராதனைக்கு ஒருத்தர் 2000 பேர் வருவாருன்னு சொன்னாங்க. 2000 ஒரே நேரம் அந்த இடம் பத்தாது, அவ்வளோ வரல. மொத்த மக்கள் எல்லாருமே வந்தாங்கன்னா சிலப்போ மண்டபத்தில் என்ன நடத்தினா 2000 பேர் கிட்ட வருவாங்க. பெரும்பாலான ஒரு புதிய மக்கள். ஏன்னா இவருடைய சுவிசேஷ பிரசங்கம், பாடல் புதுசாக வர மக்களுக்கு பெரிய உத்வேகம். இன்னொன்று வந்து நீங்க இந்த சபை இழுத்து மூடினதுக்கு ஏன்டே சிலர் கேட்டாங்க. அந்த பிரச்சனை இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலுக்கு வரேன். இதோட சம்பந்தமா இன்னொரு கேள்வி வந்தது. அதாவது பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆராதனை கூடம், பெத்தேல் சிட்டி கதீட்ரல், பெருமதிப்பிற்குரிய அப்போஸ்தலர் டேவிட் பிரகாஷ் ஐயா அவர்களுடைய சபை அது. நான் அவங்களோட 20 வருஷம் ஊழி செய்திருக்கேன். அவங்க இதுல இன்வால்மெண்டா அப்படின்னே கேட்டாங்க. அப்படி ஒரு ரூமர் வருது, சிலர் சொல்றாங்க. எனக்கு தெரிய அவரு வந்து அப்போஸ்தலர் இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் போக மாட்டார். இவ்வளவுலாம் சீப்பால இறங்கி எல்லாம் ஒரு மேன்மை மிக்க தேவ மனுஷன். அவர் இறங்கி இன்னொரு சபையை அவர் உருவாக்குறதுல தான் இருப்பாரோ தவிர வன சபையை பற்றி அவர் வந்து இதனுடைய வீழ்ச்சிக்கோ இதனுடைய பின்னணிக்கோ கண்டிப்பா அவர் இருக்க வாய்ப்பே கிடையாது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் அப்படி செய்யக்கூடிய தேவ மனுஷன் இல்லை. அவர் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபாதர் ஃபிகர். சிலர் ஏன்ட்டே கேட்டாங்க. சிலர் எல்லாம் அந்த சபை உடைப்புக்கு காரணமான ஆட்கள் சோசியல் மீடியாவில் அவருடைய ஃபோட்டோவோட எல்லாம் வராங்க. அவரு உலகம் பூரா போறாரு. சிலர் வந்து இந்த சர்ச் ஆராதனையை பாதிச்சவங்க அவரு கூட படம் எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டால் அவரு அதுக்கு காரணம் இருக்கார். நாம வந்து அந்த விஷயத்துல அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. அது காரணம் கிடையாது. நான் அதை நம்ப மாட்டேன். ஆனா அன்னைக்கு நான் ஆராதனையில இருந்தேன். அதை பத்தி பாஸ்டர் ஜான் ஜெபராஜே அந்த ஆடியோல விளக்கம் கொடுத்தாரு. அதுல கொடுத்த விளக்கம் தான். உங்க பேரையும் சொல்றாரு, என் பேரெல்லாம் சொல்லுவாரு, இன்னும் சிலர் பேரெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அவங்க வந்து ஒரு வீடியோவை காமிச்சிக்கிட்டு இருக்கிற மக்களை எல்லாம் ரொம்ப பயங்கரமா கிளப்பி விட்டு, நம்ம சர்ச்சில் ஏற்று பேச முடியாது, அங்கதானே ஆராதிக்கிறோம், அங்கதானே ஆராதிச்சுட்டு இருந்தோம். அதுல ஒரு டீம்ல வாலிப தம்பிமாரெல்லாம் ரொம்ப ட்ரிகர் ஆகி ரொம்ப கடுமையா பேசினாங்க. சிலர் என்னையவே சர்ச்சில் ஒரு மாதிரி அசிங்கமெல்லாம் பேசினாங்க. எங்க பசங்கெல்லாம் கொதிச்சாங்கன்னா நம்ம சர்ச்சு ஆராய்ச்சி பேசக்கூடாது, இந்த மாதிரி கரெக்ட். இந்த மாதிரி இடத்துல வந்து இதுலதான் நம்ம பொறுமையா போறோம். நம்ம கோழைகள் கிடையாது, பயந்தாங்கொல்லிகள் கிடையாது. கர்த்தர் பார்த்து கொள்வார், அவர் தீர்ப்பு செய்வார்னு விடுறோம், அது நடக்கும். அதாவது ஆதியாகமத்தில் ஆண்டவர் சொல்றாரு, பூமி உள்ளளவும் விதைப்பு மறுப்பும் சீதளமும் உஷ்ணம், கோடை காலமும் மாரி காலம், இரவும் பகலும் ஓய்ந்து போவதில்லை என்று தன் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார். இது வந்து பாஸ்டர் ஜான் ஜெபராஜா இருக்கலாம், இந்த பிரச்சனை காரணமான ஆட்களா இருக்கலாம். பிரச்சனை காரணமா இருக்கவங்கன்னா எல்லாரும் கிடையாது. ஒரு 2000 பேர் இருந்தா ஒரு 50 பேரோ 100 பேருக்குள்ளதான். அவங்க என்ன குற்றம் சாட்டுறாங்க, எதுக்காக ஆராதனை நடத்துவதில்லை, அதான் நான் சொல்றேன். ஸோ வந்து யாரா இருந்தாலும், அவரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நம்ம ஒரு செயலை ஒன்று செய்யும்போது குட் ஆர் பேட் நம்ம அதை விதைக்கிறோம். விதைச்சது கண்டிப்பா இருக்கும். அதாவது எந்த ஒரு மார்க்கத்தவரும் தங்கள் தெய்வத்தை வழிபடுறத அவங்க ஆட்களை வந்து நிறுத்தினதா எனக்கு தெரியல. இருக்கலாம் மொத்த இடத்துல. ஆனா வந்து இது சர்வீஸை நிறுத்திட்டாங்க. ரொம்ப மனவேதனை. ஒரு சிலர் சொல்றாங்க இவர் மேல இருக்கிற பொறாமை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஜான் ஜே மேல 3 விதமான அட்டாக் வேர்ல்டு வைடா. ஊழியர்கள், அவர் எதிரிகள், இதுதான் இருக்கும் 3 காரணம். இதை தாண்டி வேற இருந்தா நான் ஆச்சரியப்படுவேன். ஒண்ணு வந்து கொஞ்ச காலத்துல மேல வந்துட்டார். நானே உயர்வேன் இல்லை, கர்த்தரே உயர்த்தினார். தாழ்மை உள்ள ஒரு கிருபை அளிக்கிற தேவன், தாழ்த்துகிறவனை உயர்த்துகிற கர்த்தர். பைபிளே நம்ம பாக்குறோம், ஆடு மேய்ச்சிருந்தவரு சடனா அரசு கர்த்தர் அவர் தூக்கிட்டார். ஒண்ணு. சில ஆட்கள்லாம் 20 வருஷம் 30 வருஷம் என்னென்னமோ பண்ணுவாங்க, ஒரு வளர்ச்சி ஒரு இது இருக்காது. இது ஒரு காரணம். இவ்வளவு சீக்கிரம் மேல வந்துட்டாரு. இன்னொன்று வந்து ஜாதி. அதாவது ஜாதி அப்படின்னு பேசும்போது பைபிள்ல வந்து ஜாதின்ற மொழிபெயர்ப்பே ஜனம், இனத்துக்கு தான் அந்த வேர்டு ஜாதி. இங்கிலீஷ்ல கேஸ்ட்ன்னு சொல்றோம், தமிழ்ல ஜாதின்றோம். அதாவது நம்ம எல்லாம் வந்து ஜாதி மதம் பார்க்கறது இல்லை.
பத்தி பேசவே கூடாது. பேதுருக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தது? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர் யூதே நான் தான் இருந்தார். எந்த பிரசங்கம் அவர் ஜாதியை திட்டுறதுனாலையோ ஜாதியை மறுப்புக்காக வன்முறையா பேசி அதுல என்ன சரியா கர்த்தர் தான் தொடரும். பேதுரு அப்படிதான் ஒரே விஷயம் அனுப்புனார், ஆள் மாறிட்டார், ஜாதி வெறி ஒழிஞ்சு போச்சு. இன்னைக்கு குறிப்பிட்ட ஜாதியில எல்லாரும் கெட்டவங்க கிடையாது. எவ்வளோ நல்ல மனுஷர் ஒவ்வொரு ஜாதியிலே இருக்கிறாங்க. ஒரு சில ஜாதியில ரொம்ப துஷ்டர்கள் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு சிலர் கெட்டவங்கனால அந்த ஜாதியை முன்னிட்டோ இல்லை ஒரு சிலர் நல்லவங்களோ அந்த ஜாதி உயர்த்தியோ கிடையாது. மனுஷர் தான். ஆனா மறுபடியும் பிறந்தவங்க, இயேசுவை உள்ள வச்சிருக்கிறவங்க, நம்ம ஒரு ஹைபிரிட், நம்ம தான் பரிசுத்த ஜாதி, பெரிய ஜாதி, உயர்ந்த ஜாதி. ஸோ அன்னைக்கு இவருக்கு அட்டாக் ஒன்று கேஸ்ட் ரீதியான அட்டாக் இருந்தது. ஏன்னா ஒரு ஜாதியை கடுமையா விமர்சிப்பாருன்னா சர்ச்சில் எந்த ஜாதி அட்டை வந்துடாதுன்றவாரு. குறிப்பிட்ட ஜாதி உயர்த்தி பேசாதீங்க, எதையுமே எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களும் எந்த ஜாதியா இருந்தாலும் எல்லாரும் எனக்கு ஒரு இனம் தான். ஜாதியை கட்டுமையா திட்டுவார், ஜாதி பற்று உள்ளவங்களை திட்டி போடுவார். இந்த காரியங்களை புறஜாதிகள் இருக்கிறவங்க கூட அதை ஒத்துக்கிறாங்க, அவரை குறித்து சாட்சி கொடுக்குறாங்க. அது ஒண்ணு. மூணாவது காரணம் இது ஒரு சிலருக்கு பொறாமனா அவர் மேல பைபிள்ல சொல்லி இருக்கல, வன்கண். சவுலுக்கு இருந்த மாதிரி வன்கண். பொறாமைனா பொறாமையில உச்சம். பொறாமை எலும்புருக்கின் ஞானி சாலமோன் சொல்றாரு. இது எலும்புருக்கிலே இன்னும் உருக்கின எலும்பு. அவர் மேல உள்ள பொறாமை, வன்கண், அப்புறம் ஜாதி உண்டு. குறிப்பா சீக்கிரம் வந்துட்டார். இது 3 ரீசன். அன்னைக்கு சர்ச்சில் நீங்க சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு குரூப் ஆட்கள் இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணது உண்மை. நான் இருந்தேன் அதுல. சிலரெல்லாம் நான் ரொம்ப பெரிய ஒரு மதிப்புல வச்சிருந்தேன். அவங்க பேர் சொல்ல விரும்பல. ரொம்ப நேசிச்சேன், ரொம்ப மதிச்சேன். அவங்கள எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப வேண்டப்பட்டு நல்ல ஃப்ரெண்டா இருந்தாங்க. ஏன்னா இப்படி ஆயிட்டா எனக்கு நம்பவே முடியல. இப்படியும் செய்வாங்களா கிறிஸ்தவ சமுதாயத்துல? ஆச்சரியமா இருந்துச்சு. என் ஊழியத்தை நான் அப்படி பார்த்ததே இல்லை. ஒரு பக்கம் வேதனை, ஒரு பக்கம் மாம்சம் நமக்கு ட்ரிகர் ஆகும். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். 2 வார்த்தை தான். மனுஷர் விதைச்சதா இருப்பாங்க, இன்னொன்னு கர்த்தர் பார்த்துக்கிறார். அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குங்க? அவங்க நோக்கம் இவரை குற்றப்படுத்தினது. பொது வெளியில திரு ஜான் ஜெபராஜ் அவர்களை அவமானப்படுத்துறது, குற்றப்படுத்துறதுக்கு கூட்டம் சேர்க்க குற்றப்படுத்தி கூட்டம் சேர்த்து பண்ணது. ஆனா 99% ஜனம் இவர் பக்கம் தானே நிக்குது. இப்ப கூட அவரோட இந்த வழக்கு கைது இதுக்கு பின்பாக கூட ஒரு பெரிய திரள் கூட்டம் அவருக்கு ஆதரவாக இருக்கிறத நம்ம லட்சம் இன்னைக்கு கொஞ்ச நாள்ல மில்லியன்ஸ், கோடிக்கணக்கில் போயிடும். அதை கடவுள் செய்தார் நம்ம எடுத்துக்கொள்ளலாமா? அதாவது கர்த்தர் எப்பவுமே நன்மையான எந்த ஈவும், யாக்கோபு 1:17, பூரணமான எந்த மரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இறங்கிவர். அவரிடத்தில் யாதொரு மாறுதல் வேற்றுமை இல்லை. சுத்தமுள்ள இருதயம் உள்ளவராய் சிறுவில் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப்பார். எல்லா சூழலையும் ஜான் ஜெபராஜ் பிரசங்கம் பண்ண அதே சோதா நான் பிரசங்கம் பண்றேன். கர்த்தர் நல்லவர். இத்தனை தேவன் தீமைக்கு ஒண்ணு கூட தேவன் காரணம் அல்ல. ஜானே சொல்வார், மனுஷர்கள் தான். இது எல்லாம் அவங்களுடைய ஒரு இக்னோரன்ஸ், அறியாமையா இருக்கலாம். அவர்களுக்குள்ள கிரியை செய்கிற பொறாமைகள், இது ஒருவேளை தனக்கு ஒரு பொசிஷன் கிடைக்கணுமோ என்னன்னு தெரியல. கர்த்தர் அறிவார். நம்ம இப்ப டைரக்டா இன்னொன்னு நான் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. நம்ம கிறிஸ்டியன் டாக்டரின்ல உபதேசத்துல ரொம்ப 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 பவர்ஃபுல். எனக்கு பை காட்ஸ் கிரேஸ் 58 வயசா. ப்ரெஷர், சுகர், கொலஸ்ட்ரால் எந்த வியாதியும் கிடையாது. ஒரு 25-26 வயசு வாலிப பலன் இருக்கு. இதுக்காக நான் ஜிம்முக்கு போறேன், கரெக்ட் டயட் எடுக்கிறேன், அதெல்லாம் 2வது காரணம். என்னுடைய இருதயத்துல யார் மேலே கஷ்டம் கிடையாது. மன்னிக்கணும்னு எந்த ஆளும் கிடையாது. எல்லாரையும் மன்னிச்சாச்சு. நான் பழி வாங்கணும்னா இப்போ ஒரு 100 பேரை பழி வாங்கலாம். ஜான் ஜெபராஜ்க்கு 1000 பேர் இருப்பாங்க. எத்தனை பேரை பழி வாங்குவீங்க? எத்தனை பேரை இப்போ சமூக வலைதளத்துல தூசிப்பீங்க, காரி துப்புவீங்க, கல் எடுத்து அடிப்பீங்க? 100 பேர், 1000 பேர். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவரு தீர்ப்பு செய்வார். அவர்கிட்ட விட்டுட்டோம். அதனால அன்னைக்குள்ள சீன் கர்த்தர் அந்த காரியங்களை பார்த்தார். நம்ம சர்ச்சுக்குள்ள ஒண்ணு பேச முடியல, பேசக்கூடாது, பேச தெரியாதுன்னு இல்லை, பயந்து போகல, நம்ம கோழைகள் இல்லை. அன்னைக்கு ஒரு வேலை போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இதுக்கோ போயிருக்கலாம், அதையும் விரும்பல. அன்னைக்கு நடந்த அத்தனை அநீதி பொல்லாப்பும் அவரவருக்கு உள்ள ஒரு வேலை இதை பார்த்தா கூட தெரிய வரலாம். அப்ப அந்த மாதிரி இப்பவும் ஜான் ஜெபராஜ் இவ்வளோ தீமை செஞ்சாங்கல்ல, அவங்களெல்லாம் மன்னிச்சிருப்பார். இப்ப அந்த ஆட்கள் பார்த்து அண்ணேன்னு கட்டி பிடிச்சி அழுதுருவார். அவரு தான்
லகுவான இருதயம் கொண்டவர், ரொம்ப லகுவான மன்னிக்கிற இருதயம். அதுதான் கிறிஸ்துவனுடைய இருதயம். நீங்களே தெரியும், உங்களுக்கே தெரியும், உங்களே வாழ்க்கையில எத்தனையோ பேர் பார்த்துருப்பீங்க. சிலர் நம்ம மன்னிச்சோன்னு தேவன் டீல் பண்ண ஆரம்பிச்சிருவார். சில ஆட்களை என்னை கொல்லணும்னு நினைச்சாங்க. இல்லையேப்பா, அவங்கெல்லாம் நான் ஒன்னும் ஆளை வச்சு எல்லாம் ஒன்று பண்ணல. கர்த்தர் செய்ய வேண்டியது கிளீனா செய்வார். ஸோ இந்த மேட்டர்ல நம்ம மாம்சம் கொஞ்சம் துள்ளும், உடனே பேசினாதான் அப்படின்ட்டு. இந்த ஆமான் வீட்டில் போய் சொன்னோன்னா வீட்டுல எல்லாம் சொல்லிட்டாங்களாம், உங்க ஜாகிரதை வீட்டுக்கு ஆட்கெல்லாம் காரணம், ஏய் என்ன நீ உன் பொசிஷன் என்னன்னா அவனுக்கு 50 மூளை தூக்கு மரத்தை செய்யணும் வீட்டாருக்கு தான் சொல்லி கொடுத்தாரு. இப்போ நம்ம இந்த மாதிரி மேட்டர்கள்லாம் ஒருத்தர்கிட்ட லேடிஸ்கிட்ட ஃபேமிலியில் சொல்லும்போது அவங்க ட்ரிகர் பண்ணி விடுவாங்க. உடனே நான் யாருன்னு காட்டுறேன், நான் உனக்கு அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன். அநீதிக்காரத்து நீங்க போக துணிகிறது என்ன? 1 Corinthians 6 இன்னைக்கு கூட வாசித்தேன். உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தவான்கள்ட்ட வழக்கத்திக்கு ஆள் இல்லையா? இப்படி கூட கேட்குது. ஸோ அன்னைக்கு உள்ளது எதிர்பாராத ஒரு பெரிய ஒரு ட்ராமா மாதிரி எனக்குலாம். அதுக்கப்புறம் எங்க பிள்ளைகளை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு கூப்பிடுறோம், இன்னும் கூட பிள்ளைய இந்த சண்டே கூட வரலையே, ஜே மாமா மாதிரி பிரசங்கம் பண்ணுவாங்களான்னு எங்களை கேட்குது. நாங்கள் இந்த பிரச்சனை ஆனதுல இருந்து AFT லைவா போட்டு பார்த்து கர்த்தரை தொழுது கொள்ளும். அதான் இப்ப நடக்குது. ஸோ அன்னைக்கு நடந்தது இதான். இப்போ ஜான் ஜெபராஜ் அவருடைய திருச்சபை நிறுத்தப்பட்ட காரியங்களை குறித்து சொன்னீங்க. இப்போ அந்த எதிர்ப்பாளர்கள் அல்லது இந்த சபையை நிறுத்தணும்னு நோக்கம் கொண்ட நபர்கள் வெற்றி பெற்றதா நீங்க கருதுறீங்களா? அவங்க ஜான் ஜெபராஜோட ஊழியத்தை நிறுத்திட்டாங்க அல்லது ஒரு திருச்சபையை ஆராதிக்கிறத நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறத அவங்க தரப்பு வெற்றியாகவும் அவங்க அப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? அல்லது வெற்றி அடைஞ்சிட்டாங்க நம்ம சொல்ல முடியுமா? அதாவது இது வெற்றின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்டென்ஷன் இருந்திருக்கலாம், சர்ச்சை ஸ்டாப் பண்ணணும், அவங்களுக்கு ஊழியத்தை நிறுத்தணும் அப்படிங்கறத. அன்னைக்கு போராடினப்ப என்கிட்ட சொன்னாங்க, இனி அவர் கோயம்புத்தூருக்குள்ள பிரசங்கம் பண்ணக்கூடாது, ஊழியம் செய்யக்கூடாது அதுன்னு சொன்னாங்க. அன்னைக்கு நம்ம இருந்து பேசுற இடம் தேவாலயம், அங்கேதான் அந்த ஆட்கள் எல்லாம் ஆராய்ச்சது. அவங்க எல்லாம் பாதி பேர் அவரு அப்பா அப்பா அப்பான்னு சொன்ன ஆட்கள். இப்போ முதுகுல குத்துனது இவர் தப்பு செய்த ஆள் கிடையாது, தப்பு செய்யற ஆள் கிடையாது. நானே அதுக்கு விட்னஸ். அவர் செஞ்சதா சில ப்ரூஃப் எல்லாம் காமிச்சாங்க, ஏதோ வீடியோ எல்லாம் காமிச்சாங்க. அது எல்லாமே டெக்னாலஜி பயன்படுத்தப்பட்டு ஏதோ செய்யப்பட்டிருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஆட்கள் ஜெயிச்சுட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இது உங்களுக்கு ஒரு தோல்விதான். தோல்வி எப்படி சொல்றீங்க? தோல்வினா அந்த ஆராதனை யாருக்கு நடத்தினது? ஜான் ஜெபராஜ்க்கு நடத்தினதா? கடவுளுக்கு நடத்தினது. அந்த இடம் யாரை ஆராதிக்கிற இடம்? கடவுள் ஆராதிக்கிற இடம். ஜான் ஜெபராஜ் யாரு? கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஊழியர். எல்லாருமே அப்படிதான். இவங்க ஜான் ஜெபராஜ் மேல ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒரு வெறுப்பு, பாதிப்பு இருந்தா அது தனிப்பட்ட விதத்துல அணுகிருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை விட்டு மற்ற நாட்கள்ல பேசியிருக்கலாம். அதுக்கு எத்தனையோ முறைமைகள் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு நடக்கிற ஆராதனையை நிறுத்தி பாதி ஜனத்தை அனுப்பி, எங்களுக்கு அன்னைக்கு ஆராதனை கிடையாது, நல்லா 10-11 மணிக்கு வேற இடத்துக்கு போனேன். மனசு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்க பிள்ளை சர்ச்சைக்கு போக முடியல. எங்க பிள்ளைக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். அதே இடத்துல அந்த இடத்தின் உரிமையாளர் ஆராதனை நடத்தினதா சொல்றாங்க. அவர் நடத்துறாருன்னு கேள்விப்பட்டேன். எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அப்போ அவருடைய நோக்கம் இதை நிறுத்தி அவர் ஆரம்பிக்கணுங்கிறதா இருந்திருக்குமா? இன்னொன்னு இருக்கு. இது உண்மை. அவரே என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அதாவது கிராஸ் கட்ல ஒருத்தர் ஒரு இடத்துல ஆடைக்கு இருந்தாங்கன்னா அவ்வளவு ஈஸியா அவங்கள காலி பண்ண முடியாது. ஓனரா இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு பணம் எல்லாம் கொடுத்து காலி பண்ணணுமா. அங்க அப்படியெல்லாம் ரூல் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது எவ்வளவு உண்மையோ தெரியாது. அவர் அங்க ஆராதனை நடத்துறதுக்கு என்ன காரணம், அதை அது எனக்கு உண்மையில புரிஞ்சுக்கவே முடியல. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அதனால அதுக்காக நான் அவங்கள திட்டியோ இல்லது அவங்கள சாபத்தை போட்டோ நமக்கு ஒன்றும் ஆக போறது. எல்லாம் கர்த்தர் பார்த்திருக்காரு. அவருக்கு தெரியும். இன்னொரு அவர் மனசாட்சிக்கு தெரியும். அதனால நன்மையோ தீமையோ சிலருடைய பாவங்கள் நியாயத்தீர்ப்புக்கு முந்தி கொண்டு இருக்கு. நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டுல தூங்கும் காலமா இருக்குன்னு இருக்கு. அதனால அதைத்தான் மென்ஷன் பண்றாங்க. நியாயத்தீர்ப்பு தொடங்கிருச்சு ஜான் ஜெபராஜ் அவர்களுக்கு. அவரு என்ன பெரிய குற்றவாளியா? அவர் என்ன நியாயத்தீர்ப்பு செய்யற அளவு, நியாயம் கொடுக்கிற அளவுக்கு அவருக்கு என்ன குற்றவாளி? இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வாரமோ சட்டமே அவர் நிரபராதி, அவரை சட்டமே நீதிமான்னு வெளியே அனுப்பும் போது என்ன செய்ய போறாங்க? அப்ப திரும்ப
கோயம்புத்தூர்ல கிங் ஜெனரேஷன் அதை விட பிரம்மாண்டமா, அதை விட 100 மடங்கு பிரம்மாண்டமா ஆரம்பிக்கப்படும். சர்ச்சுக்குள்ள வேலையும் நடக்குது, சர்ச்சு நடக்கும். சர்ச்சு ஜான் ஜெபராஜ்தோ டேவிட் ரமேஷ்தோ வேற எந்த மனுஷன் கிடையாது, அது இயேசு கிறிஸ்துனுடைய. அது அவரே கட்டுவார். அந்த கல்லை மோதிரமே நொறுங்கி போவோம், அது விழுமோ நசுங்கி போகும். பாதாள வாசல் சபையை மேற்கொள்வதில்லை. பாதாள வாசல் வெளியே உள்ள சக்தியும் சரி, வேற எந்த சக்தியும் சரி, எத்தனை திரண்டு வந்தாலும் சபையை ஒன்றும் செய்ய முடியாது. கொடூரமான அரசாங்கங்கள் உள்ள இடத்துல சபை வளருது. வெளிப்படுத்துகிற விஷயத்துல சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல ஒரு சபை இருக்கான். சபை கிறிஸ்துவின் சரீரம், அவர் மனவாட்டி. அது தொட்டா அவர் சும்மா இருப்பாரா? தெரிஞ்சாலே தொட்டா சும்மா இருப்பாரா? அதனால சர்ச்சு இனி பாருங்க, நீங்களே வர போறீங்க. இதுவரைக்கும் 2000 வந்தது, இனி 20,000 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கர்த்தர் அந்த மனசுல தூக்குவார், சுத்த பொண்ணா வருவார். எல்லாரும் புரியுற பாஷையில சொன்னா சூப்பரா சர்ச் வளரும். அவர் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க கோயம்புத்தூர்ல இல்லை, உலகம் முறைன்னு அங்கே வருவாங்க, இன்னும் புதுசா வருவாங்க. நம்முடைய தேசத்துக்கு அவர் ஒரு பெரிய ஒரு லைட் ஹவுஸா கர்த்தர் தூக்குவார். நம்ம கண்கள் பார்க்கும், சாட்சி கொடுக்கும். இது உண்மை, இது நடக்கும். இப்போ பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவர்கள் மேல கோவை போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. அந்த போக்சோ வழக்கு பதிவு செய்தது அதன் பின்னிட்டு அவர் கைது செய்யப்பட்டு இன்னைக்கு தேதி வரைக்கும், நம்ம இந்த வீடியோ பதிவு செய்கிற நாள் வரைக்கும் அவர் சிறையில் இருக்கிறார். அதாவது ஆரம்பத்துல அவர் மேல நிறைய தெரிந்தவர்கள் தெரியாதவங்க, அதாவது அவரை இன்னைக்கு தான் கேள்விப்படுறவங்க கூட அவர் அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி பேசி நிறைய யூடியூப்ல வீடியோ வந்தது, செய்திகள் வந்தது, அப்புறம் சோசியல் மீடியால நிறைய பதிவிட்டாங்க. அதன் பின்னிட்டு மாற்று கருத்தாக இல்லை, அது அவருடைய குடும்ப பர்சனல் விவகாரம், அதை சிலர் ஆதாயப்படுத்தி கொள்றதுக்காக, ஆதாயத்திற்காக இப்படி ஒரு ஏற்பாடு செய்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள் வந்துச்சு. சில பத்திரிகையாளர்கள் அதை மிக தெளிவாக ஆதாரங்களோடு, இல்லை அவர் ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு புறஜாதிகள் கூட அவரை ஒரு சாட்சி கொடுத்து, அவருடைய நேச்சர் அது கிடையாது, இது அவருடைய குடும்ப விவகாரத்தில் இருந்த குடும்ப உறுப்பினர்களே இப்படி ஒரு ஏற்பாடுகளை செய்ததாக சொல்றாங்க. நீங்க திரு பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவர்களோட கூட இருந்திருக்கிறீங்க, 5 ஆண்டுகளுக்கு மேலாக உடன் ஊழியம் செய்திருக்கிறீங்க, பல இடங்களுக்கு அவரோட உடன் பயணிச்சு அவருடைய மினிஸ்ட்ரியில இருந்து அவரோட A to Z எல்லா காரியங்களும் கூட இருந்துக்கிறீங்க. பாஸ்டர் அந்த மாதிரி ஒரு நபரா? ஜான் ஜெபராஜ் அவர்களுடைய பர்சனல் கேரக்டர் என்ன? அவர் இதற்கு முன்னமோ, ஏன்னா நீங்க கூட இருந்ததுனால எப்படி உங்களுக்கு அவர் அந்த மாதிரி ஏதாவது ஆட்டிடியூட்ல இருந்தா உங்க காதுகளுக்கு நிச்சயம் அந்த செய்தி வந்திருக்கும் இல்லையா? அவரை பற்றி அந்த மாதிரி வேற சில பெண்களோ குழந்தைகளோ யாராவது அவர் மேல உங்ககிட்ட அந்த மாதிரி பழி சொல்லியிருக்கிறாங்களா? இல்லை இப்படி ஒரு அவர் மேல ஒரு பழி வந்திருக்குது, அதுக்கு அவர் உடன் ஊழியராக நீங்க குறித்து சொல்லுகிற காரியம் என்ன பாஸ்டர்? நீங்க கேட்ட கேள்வியிலே பாதி பதிலும் இருந்தது. இது அவருக்கு விரோதமாய் 100% பிணைக்கப்பட்ட அபத்தமான பொய் குற்றச்சாட்டு. அவர் மேல எந்த தப்பும் இல்லை, பொய் குற்றச்சாட்டு ஒண்ணு. 2வது, அவங்க ஃபேமிலியில பிரச்சனை இருந்தது உண்மை. இப்ப நம்ம அவரு கூட க்ளோஸ், அவங்க ஃபேமிலியில உள்ளதை அவங்களே ரெக்டிஃபை பண்ணிக்கிடுவாங்க. இப்போ உங்க ஃபேமிலி என் ஃபேமிலியே எடுத்துக்கலாம். ஆனால் உங்க ஃபேமிலியில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், பேசிக்கிடுவோம், தீர்த்துருவோம். இது அவங்களுடைய பர்சனல் ஃபேமிலி மேட்டர், அவங்களே சார்ட் அவுட் பண்ணி சரி பண்ணியிருப்பாங்க. இதுல அவர் மேல இப்படி பிணைக்கப்பட்டு, ஏன்னா அவர் நூற்றுக்கணக்கான பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பசங்க பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு, மருத்துவ செலவு, வேற அவசர செலவுகளுக்கு உதவி செய்தவர். பணம் கொடுத்திருக்கிறார், எந்த எதிர்பார்ப்பு இல்லாம. ஒரு சிலர் கடனை வாங்க கொடுக்க மாட்டாங்க, எடுத்து சொல்லுவார், போதுனே அப்படின்றார். நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன். சபை வருமானத்தை விட இவருடைய வருமானத்தை தான் சபையில போட்டு சபையை நடத்தினார். இதுக்கு நான் சாட்சி. எத்தனையோ பேருக்கு ஒரு ஆந்திரால எல்லாம் ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்கிறோம். அந்த இருந்த ஒரு வாலிபரோட ஒரு வாலிப பிள்ளை ஜோமன வந்தான். அதுக்கு அவனை பிடிச்சி திட்டினார். இந்த மாதிரி இங்கே கூட்டு வராத, நீ குற்றமற்றவ. அது ஒரு பிள்ளை எனக்கு மக மாதிரி. நான் ஜோம் பண்ண ஹோட்டல்ல வைத்து கையை வைத்தார், இப்படி படத்தை கிடத்தை போட்டு ஏதாவது செய்தியை விடுவார்.
திட்டி விட்டு அனுப்புனார். 2வது அவர் கான்சர்ட் நடத்துவார், மீட்டிங் நடத்துவோம், வந்து உழுவாங்க, அதுக்குள்ளே எஸ்கேப் வாங்கினே போயிடலான்னுவார். ஒரு பிள்ளை கூட அவர் மேலே பர்சனலாக ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை, கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. அவர் சுத்தமான மனிதன், ஒரு பரிசுத்தவான். எனக்கு தெரியும். இன்னொன்று, அவர்கிட்ட அப்போ சிலர்லாம் நீங்கள் அவரை விட்டு கொடுக்காம பேசுறீங்க, அப்போ அவர் ரொம்ப அப்பழுக்கற்றவரா, ஒரு தப்பு கூட செய்யலன்னு கேட்பாங்க. அவருடைய மிஸ்டேக் என்ன தெரியுமா? எல்லாரையும் நேசிப்பார், எல்லாரையும் மதிப்பார், எல்லாரையும் நம்புவார். அவருடைய பலவீனம்ங்கிறது அவர் மற்றவங்க நம்புறது தான். அது ஒண்ணு. உள்ள ஒண்ணுமே வச்சுக்க மாட்டார், சாடப்பட பேசுவார், உள்ள ஒண்ணு வச்சுக்க மாட்டார், ஜோவியலா பேசுவார். அதுல ஏதாவது கோர்த்து எடுத்து கேட்கிறவங்க எப்படி வேணாலும் சொன்னாங்க. அதுதானே தவிர அவர் மேல குற்றச்சாட்டுன்றது அபத்தம். ஆனா அதே நேரத்துல அவரு இதுல சுக்குநூறா உடைக்கப்பட்டிருப்பார். குற்றம் இல்லாதவங்கள குற்றசாலி பண்ணுவது, ஆனா தேவன் அவரை எழுப்பி கட்டுவார், அது நிச்சயம். இல்ல, குற்றச்சாட்டு வைத்தாலும் குற்றச்சாட்டு தான் வைக்க முடியுமே தவிர நிரூபிக்கிறது நீதிமன்றத்தில் தானே முடியும். நீதிமன்றம் யாருமே நிரூபிக்க முடியாது, ஏன்னா ஒரு குற்றமற்றவர். எங்களுக்கு தெரியும், அதுல விவாதித்து முடிவெடுக்க போறாங்க. ஒருத்தர் கூட பிரயாணம் பண்றோம், ஒரு ஊருக்கோ ஒரு இதுக்கோ, அப்ப அவர் கூட பேசுறோம், ஆப்போசிட் செக்ஸ் வராங்க. இப்ப இவர் அவங்கள பாக்குறத நம்ம அவரை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம்ல. இப்ப நமக்கு பைபிளா சொல்லப்பட்டதோ நம்முடைய கலாச்சாரம், மேன்மை, ஒரு சுத்தமான ஆம்பளை இவ்வளவு ஒரு வசீகரிக்கிற அழகான பெண்ணா இருந்தாலும் அவங்க முகத்தை பார்த்து பேசுறது தப்பு இல்லை, அவங்க கண்ணை பார்த்து பேசலாம். இவர் அந்த மாதிரி தான், கண்ணை பார்த்து ஐ கான்டாக்டோட பேசுவார், அப்பவே கண்டுபிடிச்சிருவாரு. அதனால அந்த விஷயத்துல அவர் ஒருத்தர் ஒரு விகற்பமா பாஸ்தாரோ, ஒரு பெண்ணை பற்றி ஒரு மாதிரி ஆக்கோட பேசினாரோ வர்ணிச்சாரோ அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் பேசவே மாட்டார். ஒன்றுல வண்டியில உட்காந்து அந்நிய பாஷை பாட்டு, இல்லை இந்த பெரிய பெரிய கிறிஸ் கிலோமி போடுறவங்க அந்நிய பாஷையை போட்டு கூட பேசுவோம். ஒரு வீட்டுக்கு போனால் அங்கே கீபோர்டு இருந்தால் சோறு கூட வேணாம், கீபோர்டில் உட்காந்து ஒரு 4 வருஷம் கத்துற தொழுது கூட அவங்களே ஆச்சரியப்படுவாங்க. இன்னொன்று, ஒரு கல்லங்க கூட குழந்தை மனசு மாறிடுவாங்க. ஒரு கபடு, வஞ்சகம் எல்லாம் சுத்தமாக கிடையாது, தெரியாது பாவம். திரு ஜான் ஜெபராஜ் அவர்களே ஒரு மணி நேரம் பேசின ஆடியோன்னு ஒரு சகோதரி இணைத்து அவர் கூட பேசுகிறதாகவும், அது அவருக்கு மிகுந்த மனவேதனை அளித்ததாகவும், அது வேற சில காரியங்கள்லாம் சொல்லி அவரை அதை பேசுறாரு. நீங்க அந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க. அவங்க நாகரிகம் கருதி அதை எல்லாருமே கேட்டிருப்பாங்க, அந்த வீடியோ பாக்குறவங்க முதற்கொண்டு எல்லாருமே கேட்டிருப்பாங்க. அவர் பின்னிட்டு சில திருமண காரியங்களோ அல்லது வாழ்க்கை துணை பற்றி சில காரியங்களை அந்த ஆடியோல பேசியிருக்காரு. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அதாவது இப்ப அவர் மேல பொய் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல இருந்து அவர் மீண்டும் சுத்த பொண்ணா வருவார். வந்த உடனே அவர் இன்னொரு பெண்ணை கல்யாணம் கட்டிக்க போவாரு அப்படின்னு சொல்றது முட்டாள்தான். அவருக்கு நிறைய காரியங்கள் ஊழியத்துல குடும்பத்துல கவனிக்க வேண்டியது, பார்க்க வேண்டியது இருக்கு. பெரிய பிரச்சனையை ஓடிக்கிட்டு இருக்கும்போது இன்னொன்னு அவர் கட்டிக்குவாரு அப்படின்னு இப்ப அவங்க சொல்றது இப்போதைக்கு அது நாகரிகம் இல்லாத பேச்சு. ஏற்கனவே ஒரு காயத்துல இருக்காரு. ஒருவேளை ஃபியூச்சர்ல என்ன நடக்குமோ எங்களுக்கு அது என்னால சரியா சொல்ல முடியல. ஃபியூச்சர்ல இன்னொரு பெண்ணா ஒரு திருமணம் செய்வாரு, கர்த்தர் கூலி செய்வாரா செய்ய மாட்டாருன்றது இப்ப சொல்ல முடியல. அவரே அந்த இதுல அப்படிதான் சொல்றாரு. அதுல நீங்க நல்லா கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அவருக்கு இந்த பிரச்சனை பண்றப்ப சில பதில் நான் சொல்ல வேண்டியது அவர் ஏற்கனவே அதுல சொல்லிட்டாரு. அதனால இப்போ உடனே அவர் கல்யாணம் கட்டுவாரு அப்படின்ற நிலையில அவர் இல்லை. அவருக்கு தேவை. அப்படி இருந்தாலுமே அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறதுல மற்றவர்கள் தலையிடுவதற்கோ கருத்து சொல்வது ரொம்ப நாகரிகமான பேச்சு. நீங்க கேட்டது கேள்வியில பதிலாவே சொல்லிட்டீங்க. அது அவருடைய பர்சனல். இன்னும் ஒரு தடவை சர்ச் லீடர்ஸை கூப்பிட்டு பேசினப்போ ஒரு ஆள் எனக்கு ஓயாம ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவரை பத்தி தவறாவே சொல்லிட்டே இருந்தார். நான் அவர் ஆஃப் பண்ணும்ல, அவர் எத்தனை கல்யாணம் கட்டினா உனக்கு என்னையா, நாங்கள் அவர் கூட தான் இப்போ ஃபோனை வைக்கிட்டு அப்புறம் அவர் கூப்பிடுறது இல்லை. இதை நான் சொன்னது அவங்க வீட்டில எல்லாம் போய் சொல்லி இவர் டிவோர்ஸ் ஆதரிக்கிறாருன்னா இணைய பொருளை கிளப்பி விட்டாங்க. ஏன் மேலே எல்லாம் உடனே சேர மாதிரி தூக்கி சிரிச்சுக்கிட்டே போங்கடா, நான் பேசுனது எல்லாருக்கும் புரியுது அப்படின்னு நான் அது
சொல்ல வேண்டி இருந்தது பாருங்க. பைபிள்ல வந்து புதிய ஏற்பாட்டுல டைவர்ஸ் இல்ல. திரு ஜான் ஜெபராஜ் அவர்கள் வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காரு முதல் மனைவியோட. எனவே இவர் ஊழியமே செய்ய தகுதியற்றவர், எந்த விதத்திலும் இவருடைய ஊழியமோ இவருடைய பாடல்களோ இவரை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக ஒரு சிலர் வாதிடுறாரு. இதை பத்தி நீங்க ஒரு சிலர் சொல்றாங்க அப்படி. பட் அவருடைய வெல் விஷஸ், அவரை நேசிக்கிறவங்க, அவருக்கு ஆதரவு குரல் கொடுக்க கோடிகள் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த மனுஷன் கர்த்தர் சத்தம் கேட்பார கேட்க மாட்டாரா? கர்த்தர் அவரை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரா வைக்கலையா? ஸோ இனி வரும் நாட்கள்ல அவர் வந்து சபை ஊழியம், அவருக்கு வழக்கமா கர்த்தர் கொடுத்த ஊழியம் நிச்சயமா நடக்கும். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் காரியம், கர்த்தர் அவரோட பேசுறது, அவரை நடத்துகிற விதத்துல என்னவோ அது நடக்கும். அதை நாம் எல்லாரும் பார்க்கலாம். அதே நேரத்துல வந்து நாமவே ஆட்களை கற்பனை செய்து யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி கதைகளை கட்டி விடுறது வந்து அது ஏற்க முடியாது. இப்போ இத பாக்குற எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எப்படி வந்து இவருக்கு சப்போர்ட்டா தான் பேச போறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா நீங்க சொல்ற பதில? அதாவது அவரை வந்து தனிப்பட்ட விதத்துல நம்ம நேசிக்கிறோம், மதிக்கிறோம். அவருடைய பழகி எடுத்து அவருடைய குணாதிசயம் எல்லாம் நமக்கு தெரியும். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, தங்க ஊசின்னு கண்ணில் குத்திக்க கூடாது. அதுக்காக வந்து நான் சொன்னேன் பாருங்க, அவர் வந்து ஒரு தப்பு கூட செய்யாதவரா? அவருடைய வீக்னஸே எல்லாரையும் நேசித்தது, அன்பு கூர்ந்தது, மதிச்சு, முக்கியமா வந்து நம்புனது, அதனுடைய விளைவுகள். ஸோ இந்த மேட்ரு வந்து இப்போதைக்கு என்னால ஒன்றும் சொல்ல முடியல. ஆனா அதே நேரத்துல கர்த்தர் அவருக்கு என்ன செய்ய சொல்றாரோ, அவர் குறிச்ச என்ன சித்தமோ அது நிச்சயமா நிறைவேறும். நாம் வரக்கூடாது. தவிர இந்த காரியங்கள்லாம் நீதிமன்றத்தின் மூலமா தான் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறதுனால யாரும் இதை மனம் பதறி எந்த கருத்துக்களும் சொல்ல தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அது ஒண்ணு நல்லது. அது வந்து நம்ம இதுகள் எல்லாம் சட்டம் தன் கடமையை செய்யும். நம்ம லா வந்து மதிக்கணுன்னே நம்ம நாட்டில் இருக்கு. எல்லா லாவும் இங்க இருந்து வந்ததுதான். ஆனால் லா வந்து வேலை போறது வேலை போகாதது வேற. ஆனா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்களோ லால உள்ளவங்களோ இவர் கேஸ்ல கரெக்டா தான் செய்யறாங்கன்னு கேள்விப்பட்டேன். கரெக்டா தான் செய்யறாங்க அப்படின்னு கேட்டு, எல்லாத்த விட கர்த்தர் ஒரு மனுஷன் பக்கம் நிற்க மாட்டாருங்களா? யோசேப்பு சிறையில் இருந்தான், தேவனாய் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் பேலஸ்க்கு போனப்போ மாத்திரம் இல்லை, ஜெயிலே இருந்தார், குழியில போட்டார், குழியிலே இருந்தார், வித்தானு கூட தான் இருந்தார். இப்ப நம்ம கூட மாத்திரம் இல்லை, உள்ளவே இருக்கிறார். மகிமை நம்பிக்கை, அதான் பெரிய சத்தியம். அதனால இந்த தேவ மனுஷன் கூட இருக்கிறாரு. இவர் வந்து நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி சட்டமும் நம்ம நாட்டினுடைய போலீஸ் இலாக்காவும் என்ன நியாயம் என்ன நீதியோ அது செய்யும். இவருக்கு சாதகமா வருகிறதுன்னு சொல்றதை விட இவர் பட்சமாய் இவர் குற்றமற்றவர் நீதிமான் ரூபிக்கப்படும்படி கர்த்தரே துணை நின்று வேலை செய்வார். இது ரொம்ப பாராட்டப்பட வேண்டியது. உலகளாவில அவருக்கு உலகளாவில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பல தேசங்கள்ல இருக்கிறாங்க, அவரை நேசிக்கிறவங்க இருக்காங்க. வெளிநாட்டில இருந்து அவர் ஆராதனையை லைவா பார்த்து எத்தனையோ லட்சம் மக்கள் பரிதவிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் இதுவரை இல்லாத அளவு அவருக்கு ஜெபம். நான் ஜெபத்தை கண்மூடித்தனமா நம்புறேன், உபவாசத்தை நம்புறேன். ஸோ வந்து அவருக்காக ஜெபம் ரொம்ப ஏறெடுக்கப்பட்டிருக்கு. பெரிய பெரிய ஊழியர்கள், மதிப்பிற்குரிய தேவ மனுஷன் ரெவரண்ட் பால் தங்கையா போன்ற மகத்தான தேவ மனுஷர்கள் தான் ஓப்பனாவே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஜெபம், வேண்டுதல், விண்ணப்பம், பரிந்து பேசுதல், அது போக 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 அதை கர்த்தர் பதில் கொடுப்பார். அதனுடைய விளைவுகள் நடக்கும். இது நிச்சயம். கோவை போலீசார் வந்து போக்சோ வழக்கு பதிவு செய்திருக்காங்க. அதன் பின்னிட்டு வந்து அவர் கைது செய்யப்பட்டு இன்னைக்கு தேடி வரைக்கும், நம்ம இந்த வீடியோ பதிவு செய்கிற நாள் வரைக்கும் அவர் சிறையில் இருக்கிறாங்க. மீசை வச்சிருந்தா பரலோகம் போக முடியாது அப்படிங்கிறத பிரசங்கியார்கள் பேசி நான் கேட்டிருக்கேன்.
திரு ஜான் ஜெபராஜ் அவர்கள் நடத்துகிற ஆராதனையை அவருடைய பாடல் முறைகளை அல்லது ஆராதனை முறைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. ரைட் ப்ரூவ் பண்ண வசனம் இருக்கு, தப்பு ப்ரூவ் பண்ண வசனம் இன்னொன்று தெரியும். அவங்க வெளியிருந்து சொல்லுகிறது என்னன்னா, ஒரு மூத்த ஊழியக்காரங்களை மதிக்கிறது இல்லை. அது ஒரு அப்பட்டமான குற்றச்சாட்டு, தவறான புரிந்துகள்.